நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு நம்ம யார் கலந்துக்க போறாங்க, நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி பொள்ளாச்சிக்கு வந்தாச்சுங்க. ஆமா நேயர்களே, பொள்ளாச்சியில இருந்து கோடி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆர்கானிக் பொருட்கள், இந்த மலையில விளையக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கையான முறையில உணவுப் பொருட்களையும் அப்புறம் நம்மளோட உடல் நலனை கேர் பண்ணக்கூடிய நிறைய பொருட்களையும் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய லலிதா மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசி நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லலிதகலா சாமுண்டீஸ்வரி. நான் எங்க இருந்து பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம்ங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேன். நான் ஒரு எம்ஃபில் பட்டதாரி, பிஎஸ்சி பாட்டனி மேஜரா படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்ஃபில் இதில் படித்தேன், லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ஸ்லேயே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ் லைப்ரரியனாகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கணும். எங்கள் வீட்டில் கணவர் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு 2 பசங்க. அவங்கள பார்த்துக்கிறது கொஞ்சம் பெரிய சவாலாக இருந்தது. அதனால நம்ம ஜாபை கண்டினியூ பண்ண முடியாததுனால வீட்டில் இருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சது. இப்போ அதனால தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். ஓகே மேம், எத்தனை வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய இந்த பயணம்? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது மேடம். 2 வருஷமா அது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பொருட்களாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு மேடம். ஓகே மேம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க நிறைய படிச்சிருக்கேன், நிறையலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு வெளியில் வேலைக்கு போகலாம், நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் நம்ம வீட்டிலேயே ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் உங்களுக்கு தோணுச்சு? மேடம், இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தான் ஒரு காரணம். அவங்கள நான் எப்பவுமே இன்னும் எந்த லெவலுக்கு போனாலும் அவங்கள நான் மறக்க முடியாது. என்னோட சித்தப்பா பொண்ணுங்க. அந்த பொண்ணு நான் ஆக்சுவலாக வீட்டில் தான் செஞ்சுட்டு இருப்பேன். நம்ம பசங்களுக்கு ஹெல்த் மிக்ஸும் அப்புறம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில். எனக்கு ஆக்சுவலாக லாங் ஹேர் மேடம். என்னோட முட்டி வரைக்குமே என்னோட முடி இருக்கும். என்னோட வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு ஹேர் இருக்கும். அது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இப்போ 50 இயர்ஸ் ஆக போகுது. எனக்கு 50 வயசுல கூட எனக்கு அந்த அளவுக்கு முடி இருக்குன்னா என்னோட ஃபுட்டு பழக்க வழக்கங்களும், உணவு பழக்க வழக்கங்களும், அதே சமயத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேர் ஆயிலும் தான். அதை என் பசங்களுக்கும் போட்டிருந்தோம். அவங்களுக்கும் நல்ல க்ரோத் இருக்கு. ஸோ அந்த பொண்ணு அந்த சத்து மாவு கஞ்சி அந்த பொண்ணு ஒரு 10 டேஸ் லீவ்ல நம்ம வீட்டில் இருந்தா. அப்போ அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தா. அவன் நல்லா இருந்தா. அவளோட பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் க்ரோத் அந்த ஆயில் தான் போட்டுட்டு இருந்தா. பண்ணிட்டு இருந்தா. நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன். அப்படி அப்ப அந்த பொண்ணு பார்த்துட்டாக்கா, பொண்ணு இப்ப அழகா நல்லா, அதாவது ஹெல்த்தியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லாவும் இருக்கு. இதை நம்ம ஏங்கா நீங்க ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆக்சுவலா பிசினஸ் பண்றோங்கிற ஒரு மோட்டிவே எனக்கு இல்லை. ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா இதுதான் நடந்த உண்மை. அதையும் தாண்டி என்னுடைய மாமனார் ஒரு சித்த மருத்துவருங்க. அவர் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்தாரு. அவர் இறக்கும்போது வயது 95ங்க. ஓகே மேம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் கிடைச்ச உடனே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ மொத்தமாக உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக என்னென்ன பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னா, ஹெல்த் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே கவர் ஆயிடும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடவாட்டுக்கு, அதாவது மில்லட்ஸ் எல்லாமே நம்ம அதுல போட்டிருப்போம். எல்லா மில்லட்ஸுமே நம்மளுக்கு அதுல கவர் ஆயிடும் மேடம். இது சிறுதானியங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சிறுதானியங்கள் எல்லாம் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுதான் இந்த ஹெல்த் மிக்ஸ். இந்த ஹெல்த் மிக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஐட்டம் அந்த மாதிரி, ஒரு 10 ஐட்டம் அந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே சிறுதானியங்களா போடுறோம். கம்பு, ராகி, சோளம், திணை, கேழ்வரகு, கவுனி, கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து பருப்புகளும் போடுறோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வறுகு, அதுக்கப்புறம் ரெட் பீன்ஸ், கொண்டக்கடலை,
அப்போ புரோட்டீன் சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த புரோட்டீன்ஸும் கிடைக்குது, அந்த மில்லட்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்களும் கிடைக்குது. அது கூட ட்ரெடிஷ்னல் ரைஸும் ஆட் பண்றோம் மேடம். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டுக்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் கொஞ்சம் இந்த ட்ரை நட்ஸையும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஹெல்த் மிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் முடவாட்டுக்கால் பவுடர் பத்து 4448 வியாதிகளை போக்கக்கூடியது. அதை வந்து நம்ம பவுடர் ஃபார்மா கொடுக்குறோம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேல அதை வைக்க முடியாது. ஒரு 10 டேஸ் மீறினா ஒரு 20 டேஸ் அதை வைக்கலாம். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆயிரும், யூஸ் பண்ண முடியாம வேஸ்டா போயிடும் மேடம். அதனால வந்து அதை பவுடர் ஃபார்மா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதப்பொடி வெரைட்டிஸ்ல முருங்கைக்கீரை சாதப்பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, காந்தாரி சாதப்பொடின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆனது. சுண்டவத்தல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால கிடைக்கக்கூடிய சுண்டவத்தல் கிடையாது. அதாவது குழந்தை பிறந்தவங்க சாப்பிடக்கூடியது மலை சுண்டவத்தல்னு சொல்லுவோம். ஹில்ஸ்ல கிடைக்கக்கூடியது மூணார், வால்பாறை அந்த மாதிரி ஏரியால கிடைக்கிறது. அதை வந்து நம்ம சாதப்பொடியா பண்றோம். அதுக்கப்புறம் காந்தாரி மிளகாய் சாதப்பொடி. காந்தாரி மிளகாய்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். சீனி மிளகாய், வானம் பார்த்த மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக பண்ணுது. நம்ம ரெகுலரா உணவுல அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து சாதப்பொடியா கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த சுண்டவத்தலையும், காந்தாரி மிளகாயும், முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து சாதப்பொடியா பண்ணியிருக்கோம் மேடம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர்னா கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான். நம்ம கிட்ட அந்த கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை, அதாவது வெயிட் லாஸுக்கு எதெல்லாம் நமக்கு வந்து இது இருக்கோ அது கொள்ளு, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் எல்லாமே தனித்தனியா எடுத்து வறுத்து, அதுக்கப்புறம் அந்த சுக்கு அந்த மாதிரி எதெல்லாம் வெயிட் லாஸுக்கு நமக்கு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வறுத்து அதை வந்து வெயிட் லாஸ் பவுடரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல வந்து இந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டா இருக்கு. அது மாதிரி கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அதையும் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி தோசை, இன்ஸ்டன்ட் தோசை, இட்லி தோசை மாவு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தொக்கு வெரைட்டிஸ், ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸுங்க. நம்ம வந்து கிராம பகுதி அப்படிங்கிறதுனால பாட்டிக அந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த எள்ளுருண்டை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஒரு கடைகள்லயுமே எள்ளுருண்டை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சலங்க பணியாரம்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் சைட்ல. அது வந்து பாசிப்பயிறு வச்சு செய்யறது. அது வந்து அந்த காலத்து பணியாரம், அதெல்லாம் இப்ப கிடையாது. அதுக்கப்புறம் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க, போலின்னு சொல்லக்கூடியதா எங்க ஊர் சைட்ல ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதிரசம் சொல்லுவாங்க, கைமுறுக்கு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்ல இருக்கு மேடம். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ரைஸ் கஞ்சி மிக்சஸ். இப்ப என்னென்னலாம் ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்கோ அதுல எல்லாம் கஞ்சி மிக்ஸா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ்லயே வந்து பண்றோம் மேடம். பட் பிக்கிள்ஸ்ல வந்து யூனிக்கானதுன்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் ஊறுகாய். ஜாதிக்காயோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. பட் அதை வந்து நம்ம எப்பயாச்சும் தான் எடுத்துப்போம். ரெகுலரா ஒரு பீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ஜாதிக்காய் பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாதிக்காய் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா நல்லா, அதாவது சின்ன பிறந்த குழந்தையில இருந்து அதை உரைச்சு உரமருந்தா போடுவாங்க. அதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா தூக்கம் வரும். நல்லா தூக்கம் வரும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இருக்காது. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்படிங்கிறதுனால ஜாதிக்காயை வந்து நம்ம வந்து ஊறுகாயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ, சம்டைம்ஸ் மசாலா பொடி கேட்பாங்க. அந்த மாதிரி எது கேட்குறாங்களோ அதை அப்பவே நம்ம இமீடியட்டா ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். செல்ஃப் கேர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்ல வந்து 50+ இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன் மேடம். அந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்குன்னே ஒரு மெயின் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து சென்னையில வந்து ஹைகோர்ட்ல ஒர்க் பண்றாங்க. நான் ஏற்கனவே அவங்க இன்ஸ்டாகிராம்ல கூட அவங்க எனக்கு கொடுத்திருந்த ஒரு ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் அதுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்க அதுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி. அவ்வளோ அந்த அந்த இதை விட்டுட்டு அவங்க வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க மேடம். அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த ஃபேஸ் பேக்கு தான் அவங்க ரெகுலரா யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய கலரு எல்லாமே அப்படி இதாயிடுச்சு. அதனால அதை வந்து ரெகுலரா அவங்க யூஸ் பண்றாங்க. 50+ இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம். அதுல என்னென்னு பாத்தீங்கன்னா வெட்டிவேறு, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, அதுக்கப்புறம் கோரக்கிழங்கு, கஸ்தூரி கிழங்கு, பூலாங்கிழங்கு, மகிழம்பூ, மறிக்கொழுந்து, வசம்பு, அதிமதுரம், கார்போகரிசி, துளசி, செம்பருத்திப்பூ, கடுக்கா, தேவதாருக்கட்டை, திரவியப்பட்டை, புதினா, நன்னாரி வேறு, விளாமிச்சை வேறு, தும்மராஷ்டிரம், கருஞ்சீரகம், பச்சரிசி, நெல்லிக்காய், செண்பகப்பூ, ஜாதிக்காய், கொட்டம், அதிமதுரம், திருநீற்று பச்சிலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு. கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்குல நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து கலர் ஆக்கி கொடுக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே 50 இன்கிரீடியன்ஸ் அதை போட்டு அந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்றோம். பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். இது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான், இதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ் பவுடர் மேடம்.
அந்த ஹேர் வாஷ் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பூந்தி கொட்டை, சீவக்காய், வெட்டி வேர் அந்த மாரி வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் அதுவும் வந்து 50 பிளஸ் இன்கிரியன்ட்ஸ் போட்டுப்போம். ஹேர் ஆயில்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. அது நார்மல் ஹேர் ஆயில் அப்படிங்கும்போது, சின்ன வெங்காயம், வெந்தயம் அந்த மாதிரி வெட்டி வேரு, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கீங்க இல்லையா? இந்த கரிசலாங்கண்ணி, முதியார் கூந்தல் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டு ஒரு 50 ஐட்டம்ஸ் போட்டு நம்ம கரும்பூலா அதெல்லாம் 50 ஐட்டம்ஸ் போட்டு ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம். அது இல்லாம செப்பரேட்டா பாத்தீங்கன்னா கரும்பூலா ஆயில்னு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்றோம். ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த கிரே ஹேருக்கு முடி வந்து சின்ன வயசுலயே வந்து நரமுடி வளருது இல்லைங்களா? அந்த நரமுடியை போக்குறதுக்காக அந்த கரும்பூல ஆயில் ஒண்ணு தனியா ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்மிட்டிக்காய் ஆயில். கும்மிட்டிக்காய் ஆயில் எதுக்கு பயன்படுது? அதாவது இந்த ஆற்று படுகைகள், மணல் படுகைகள் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். அந்த வாட்டர் மெலான்னு சொல்றோம் இல்லைங்க, தர்பூசணி அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஷேப்ல குட்டியா இருக்கும். ஒரு லெமன் சைஸ்ல இருக்கக்கூடியது பேர் தான் கும்மிட்டிக்காய்ன்னு சொல்லுவோம். அந்த கும்மிட்டிக்காயை வந்து நம்ம ரெகுலரா ஹேர் ஆயில், அந்த கும்மிட்டிக்காய் ஆயில் நமக்கு யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் போயிருது, புழுவெட்டு, பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் தலையில பாத்தீங்கன்னா அங்கங்க பேட்ச் பேட்சா வந்து அந்த முடி வந்து இருக்காம இருக்கும். குட்டி குட்டி பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆயிரும் இந்த கும்மிட்டிக்காய் ஆயில் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வெப்பாலை ஆயில். வெப்பாலை ஆயில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டிசீசஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு எடுக்கிறாங்க மேடம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு அது ரெக்கவர் ஆகுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எந்த விதமான ஸ்கின் டிசீஸா இருந்தாலும் பரவாயில்ல, தேமல், சொறி, சிரங்கு, அப்புறம் இந்த பேட்ச் பேட்சா வர்றது, அப்புறம் இந்த செதிலா தோல்ல ஊதுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க யாரு வேணாலும் இந்த வெப்பாலை ஆயில யூஸ் பண்ணா கண்டிப்பா ரெடி ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் ஆயில்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஓகே மேம். இவ்வளோ பொருட்கள் தயாரிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல வரவேற்பு அப்படின்றது மக்கள் மத்தியில எப்படி இருந்துச்சு மேம்? மேடம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிராமத்துல இருக்கிறதுனால பெருசா எனக்கு விளம்பரப்படுத்துறதான் வந்து எனக்கு பெருசா தெரியல. பட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ்ல வந்து நான் வந்து கோடி ஆர்கானிக்ஸ் லலிதா SL3Kன்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கோடி ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. அத வந்து நான் என்னென்ன பண்றோனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் மேடம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்றோமோ அதை அப்லோட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு சில கஸ்டமர்ஸ் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இது டிஃப்ரெண்டான ப்ராடக்டா இருக்கு அப்படிங்கிறது அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்ட் பண்ணதே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரா அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி சொல்லி அந்த சர்க்கிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிருச்சு மேடம். அப்படியே அந்த மாதிரி தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகே மேம். இப்போ நீங்க தயாரிக்கிற பொருட்கள்ல இந்த முடவாட்டுக்கால் அந்த பவுடர் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஸோ அதில் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய பயன்கள் என்ன, எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். ஆமா மேடம். இந்த முடவாட்டுக்கால்ங்கிறது வந்து கொல்லிமலை சைடு அந்த மாதிரி கிடைக்கக்கூடியது. இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. சைவ ஆட்டுக்கால், காயக்கல்ப மூலிகை, பூனைக்காலி கிழங்கு, சித்தர் மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பேர்கள் வந்து இந்த முடவாட்டுக்கால் இருக்கு. இந்த முடவாட்டுக்காலை வந்து நம்ம வந்து என்ன முக்கியமான ஒரு பொருள் என்ன இருக்கு அப்படின்னா தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாரிக் அமில சத்து இருக்குது. அதனால வேற எந்த பொருளையுமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த முடவாட்டுக்கால்ல இருக்கு மேடம். தாய்ப்பால் இருக்கிற சத்து கிடைக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இம்யூனிட்டி லெவல் பூஸ்ட் ஆயிரும். அதனால வந்து இது அவ்வளவு சிறப்பு மிகுந்த கிழங்கு. அதுக்கப்புறம் இது எது சரி பண்ணுதுன்னா கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் போயிடும் மேடம். அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதாவது வீக்கம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எங்கெங்கெல்லாம் உடம்புல வீக்கம் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இதை ரெகுலரா எடுத்துக்கும் போது சரியாயிரும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நமக்கு வந்து நோய் வராம நம்மளை வந்து பாதுகாத்துக்கும். அதுக்கப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குங்களா, கொழுப்பை கரைச்சு ரத்தத்தை வந்து லேஸ் ஆக்கிரும். எப்பவுமே அந்த கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும்போது அந்த பிளட் வந்து அந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வராம நமக்கு வந்து பாதுகாக்குதுன்னா இந்த முடவாட்டுக்கால் அதோட வேலை தான் அது. அது கொழுப்பை வந்து கரைச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் மலட்டுத்தன்மையை சரி செய்யும். நீங்க நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இது நிறைய பெனிஃபிட்ஸ் மேடம். அதுல இந்த நான் இப்ப சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாம நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் நான் போட்டிருக்கேன். அது இல்லாம நிறைய நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே கிடைக்கும். ஆண் பெண் மலட்டுத்தன்மையை சரி செய்யக்கூடியது. ரத்த சோகை இருக்காது மேடம். ரெகுலரா இது எடுக்கும்போது அனீமியா வந்து நமக்கு இருக்காது. அதுக்கப்புறம் கருவில் உள்ள கூடிய குழந்தைகள்ல இருந்து யாரு வேணா சாப்பிடலாம். பிரெக்னன்ட் லேடிஸ்ல இருந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே நான் அந்த பிரெக்னன்ட் லேடிஸ்ல இருந்து அது குடிக்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன். அவங்கள இருந்து யாரு வேணாலும் அதை குடிக்கலாம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து ரெகுலரா எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து அப்படியே பளபளன்னு ஆயிரும். முடியும் வந்து நல்ல growth இருக்கு. ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வருது அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளே, அதாவது நம்மளுடைய முடியும் நல்ல growth இருக்கும், நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பித்தப்பை, அதுக்கப்புறம் சிறுநீரகம், அதுல இருக்கக்கூடிய கல்களை எல்லாம் இது வந்து கரைச்சி வெளியே தள்ளக்கூடியது. அப்புறம் முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா இந்த சீசனல் ஃபீவர்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, இந்த மழை காலத்துல அந்த மாதிரி எல்லாம் வரும்போது சளி காய்ச்சல் அதெல்லாம் இருக்கும்போது மெடிசினே எடுக்காம இதை வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் குடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு சரியாயிரும். அதாவது சளி காய்ச்சல் இல்லாதப்பவே நம்ம குடிச்சுக்கலாம். சளி காய்ச்சல் இருக்குன்னா அந்த இருக்கிற காய்ச்சல் இருக்கும்போது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டோம்னா சளி காய்ச்சல் சரியாயிரும். அதுக்கப்புறம் அந்த சுவாச பிரச்சனையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து அது சரி பண்ணிடும் மேடம். ஏன்னா அதாவது நுரையீரல் நோய்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளும் இந்த கிழங்க வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது கருப்பை கோளாறுகள் எல்லாத்தையுமே சரியாகும். அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியமா இருக்குது, வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது நமக்கு வந்து டைஜஷனும் கரெக்டா இருக்குது. அதுக்கப்புறம் வாத நோய். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இதனுடைய என்ன பயன் அப்படின்னா வாத நோயை வந்து சரி பண்ணுது. அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கை கால் எல்லாம் வராம இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க வந்து இது ரெகுலரா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், இந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இது ரெகுலரா எடுத்துக்கும் போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ரொம்ப ஸ்பீடா நடக்க முடியலனாலும் ஓரளவுக்காவது அவங்க அந்த நடந்துக்கிற அளவுக்கு அவங்கள வந்து அதை ரெக்கவர் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரொம்ப குளிர் காலத்துல வந்து இது ரெகுலரா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேடம். என்ன அப்படின்னா சிலருக்குலாம் அந்த கால் வந்து அந்த இது 2 விரலும் ஒன்னா சேர்ந்துடும். குளிர் அப்படி இருக்கும்போது இந்த விரல 2 ஜாயிண்ட் ஆன மாதிரி ஆயிரும், தனித்தனியா. அதாவது கொஞ்சம் நடக்கிறதுக்கே சிரமமா இருக்கும், அந்த கெண்டைக்கால் வலி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாமே சரியாயிரும். அதுக்கப்புறம் கால்சியம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த கைகால், இந்த எங்கேயாவது இந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கை கால் அடிபட்டவங்க, எலும்பு முறிவு இருக்கிறவங்க வந்து இது ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த டைம்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிரும். ஏன்னா கால்சியம் அதிகமா இருக்கு. இப்ப கால்சியம் டேப்லெட்டுக்கு பதிலா இதை கூட நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொரோனா வந்தவங்க வந்து இதை வந்து ரெகுலரா சாப்பிடும்போது அந்த நுரையீரல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிட்டு அவங்க வந்து எந்த மெடிசனும் போட வேண்டாம், அடிக்கடி அவங்களுக்கு அந்த ஃபீவர் வருது அதெல்லாம் வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பாத எரிச்சல் இருக்கும், அந்த பாத எரிச்சல் கூட இதுல வந்து சரியாயிரும். ஆக மொத்தத்துல 4448 வியாதிகளுக்கு இந்த ஒரே மருந்து தான் நம்மளுடைய இந்திய முடவாட்டுக்கால் கிழங்கு பவுடர். இதை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 48 days ஆவது நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணாலும் நமக்கு நல்லதா. இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தான், ஆக்சுவலா அது ஒரு மெடிசனே கிடையாது. நம்ம இப்போ ஒரு சத்து மாவு சாப்பிடுறது இதை வந்து நம்ம ஒரு மருந்துன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு. ஓகே மேம். இப்போ முடவாட்டுக்கால் அப்படின்றத எப்படி நம்ம சமைச்சு பயன்படுத்தலாம் மேம்? இதை வந்து வேற எதுவுமே பண்ணக்கூடாது மேடம். இது எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் அதனோட பெனிஃபிட் கிடைக்காது. கண்டிப்பா சூப்பா மட்டும்தான் செஞ்சு சாப்பிடணும். சூப்பா மட்டுமே குடிக்கும் போது அந்த நீர் ஆகாரமா அந்த அது வந்து நம்ம உடம்புல போகும்போது மட்டும்தான் இதனுடைய அனைத்து பயன்களும் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சொல்லலாம், ஒரு தோசை மாவுல கலந்து தோசையா முடவாட்டுக்கால பொடியை போட்டு கலந்து தோசை சுட்டுக்கலாம், சப்பாத்தில போட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது மேடம். கம்பல்சரி அதை வந்து நம்ம சூப்பா ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும் போது மட்டும்தான் நீர், அதாவது நீர் வடிவில் அதை நம்ம வந்து குடிக்கும் போது மட்டும்தான் அது நம்மளுடைய உடம்புல வந்து சேரும், அதனுடைய பயன்கள் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த முடவாட்டுக்கால் பொடி கூட சின்ன வெங்காயம், பூண்டு, குருமிளகு, சீரகத்தை அடிச்சு நம்ம வந்து அந்த ஒரு 2 டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஃபைனலா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டா வேணும் அப்படின்னா இந்த மல்லி இலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு நம்ம குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சூப்போட டேஸ்ட், ஆட்டுக்காலோட டேஸ்ட், ஆட்டுக்கால் சூப்பு நிறைய பேர் குடிச்சிருப்பாங்க, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட் நமக்கு வந்து இது குடிக்கும் போது கிடைக்கும் மேடம். ஓகே மேம். இப்போ நீங்க தயாரிக்கிற எல்லா பொருளையுமே வந்து இயற்கையான முறையில தான் தயாரிக்கிறீங்களா மேம்? எந்த வேதிப்பொருட்களும் பயன்படுத்தாம? இல்ல மேடம், இல்ல மேடம், இயற்கையான முறையில மட்டும்தான் மேடம் தயாரிக்கிறோம். என்ன அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் சேர்த்துறதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது மேடம். ஏன்னா நம்ம வந்து இப்ப நம்ம வீட்டுல இருந்து பண்றதுனால இதை சேர்த்துனா இது கெடாம இருக்கும், இதனால இது இப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது மேடம். நம்ம அப்படியே நம்ம எப்படி இருக்கோ அந்த பொருள் அதனோட தன்மை மாறாம அதே மாதிரி அப்படியே கொடுக்குறோம், அவ்வளவுதான் மேடம். ஓகே மேம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய உணவுப் பொருட்கள் விற்பனை பண்றீங்க. அதை தாண்டி ஹேர் ஆயில், ஃபேஸ் மாஸ்க் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இதில் வந்து அடுத்த அப்டேட்டாக நாங்கள் அடுத்து புதுசாக இது கொண்டு வரலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா மேம்?
அடுத்தது அதாவது அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டே பை டே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வெறும் இந்த மில்லட்ஸ் வச்சு ஹெல்த் மிக்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இந்த முடவாட்டுக்கால். அதாவது நம்ம வந்து ஒரு டிஃபரெண்ட்டா பண்ணணும். அதாவது பழமையாவும் இருக்கணும், மக்களுக்கு நல்லதாவும் இருக்கணும், உடம்புக்கு வந்து கெடுதல் இல்லாத பொருளா இருக்கணுங்கிறத ஒவ்வொன்னும் தேடி தேடி பழங்காலத்துல என்னென்னலாம் பண்ணாங்களோ, அதையே தேடி பிடிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா. ஒவ்வொன்னும் இப்ப ஜாதிக்காய் ஊறுகாய் இந்த ஒரு 1 மந்த்தா தான் மேடம் நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இல்ல. இப்பதான் அத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்டின்னா, ஜாதிக்காய்க்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது வந்து ஆனா அதுவுமே கொஞ்சமா தான் எடுத்துக்கணும். ஜாதிக்காய்ங்கிறது வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. அதாவது அந்த மருத்துவ குணம் இருக்கக்கூடியத நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணணுமோ, அந்த ஊறுகாய்ங்கும்போது நம்ம 1 ஆர் 2 பீசஸ் மட்டும் தான் எடுத்துக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அத கொண்டு வர்றோம். இப்ப அடுத்தது இப்ப என்ன ப்ராடக்ட் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ப்ராடக்ட் நம்ம ஒண்ணொண்ணா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் மேடம் நம்மளுடைய அடுத்த இலக்கு. ஓகே மேம். இப்போ வந்து நீங்க நெறைய உங்க வீட்லயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரான முறையில ஒரு பிசினஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ இயற்கையான முறையில வீட்லயே தயாரிச்சு பயன்படுத்துற மாதிரி ஏதாவது ஃபேஸ் பவுடர் அல்லது வந்து நல்லா முடி வளர்றதுக்கு ஹேர் ஆயில் ஏதாவது ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். டிப்ஸ். அதாவது நம்ம ஃபேஸ் பேக்குக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாவது சில எல்லா பொருட்களும் வந்து நீங்க வந்து போட்டு இப்ப நம்ம 50+ இன்கிரியன்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்க அவ்வளோன்னா நீங்க போட முடியாது. நீங்க வந்து வீட்ல அப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். அந்த கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள். ஜஸ்ட் அதாவது இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு க்ளோ கிடைக்கணும். ஏதாவது ஃபங்ஷன் அந்த மாரி எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த மாரி அத வந்து இது பண்ணிட்டு, அந்த ஜூஸ் எடுத்துட்டு கூட, அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள போட்டு பேஸ்ட் மாரி இது பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா? தக்காளியும் வந்து நம்ம ஃபேஸ வந்து இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்ணக்கூடியது. அப்ப வந்து அந்த தக்காளி பழ சாறு இருக்கு இல்லைங்களா? அது கூட வந்து நம்ம வந்து கோதுமை மாவ கலந்து போடலாம். ஏன்னா கோதுமை மாவும் வந்து நம்மளுடைய ஸ்கின் டோன மாத்தி குடுக்கக்கூடியது. அதெல்லாம் ஈஸியானது இல்லைங்களா? அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து ஃபேஸ் மாஸ்க்கா கூட போட்டுட்டு, நீங்க ஏதாவது ஃபங்ஷன் அந்த மாரி போணும்னா, நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில், நார்மல் ஹேர் ஆயில் வந்து நம்ம நெறைய இன்கிரீடியன்ட் நம்மளால போட முடியாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஒரு சில இன்கிரீடியன்ட் மட்டும் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெந்தயம், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. அந்த மாரி எது நம்மகிட்ட இருக்கோ, அந்த மாரி ஐட்டம் எல்லாம் போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர் ஆயில நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹேர் குரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்ல இந்த ஆலோவேரா ஜெல்லுன்னு சொல்றோம். ஆலோவேரா ஜெல் வந்து நமக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் முடியாது அப்படிங்கும்போது, நம்ம எல்லாம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் இப்ப கத்தாழை இருக்கு இல்லைங்களா? அத எடுத்துட்டு, அந்த மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு, அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு நைஸா அரைச்சுட்டு அத ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு ஃபேஸ் பேக்கா இருக்கும் மேடம். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட்டா நம்ம வீட்ல இருக்கிறத எத வச்சு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் நம்மளா பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மாரி இன்ஸ்டன்ட்டா பண்றது பண்ணிக்கலாம் மேடம். ஓகே மேம். என்னதான் எந்த ஒரு பிசினஸ வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னாலுமே கூட, எல்லாத்துலயுமே ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிச்சயமா இருக்க தான் செய்யும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க சந்திச்ச சவால் அப்படின்னு எத சொல்லுவீங்க மேம்? நம்ம நெறைய விஷயங்கள் மேடம். என்ன அப்டின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹில்ஸ்ல கிடைக்கக்கூடியதா இருக்கு மேடம். அ அதாவது எல்லாமே வந்து அ அ எல்லாமே வந்து ஹில்ஸ்ல கிடைக்கக்கூடியதா இருக்கு. அந்த மாரி இருக்கிறத வந்து நாங்க போய் தேடி போய் வாங்கிட்டு வரதே வந்து பெரிய சவாலா இருக்கு மேடம். ஏன்னா அப்டின்னா, இப்ப வந்து அந்த நான் அதாவது வந்து அங்க ட்ரைபல் ஏரியா நம்ம போம்போது அவங்க அங்க இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்காது மேடம். அவங்க உள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன் நல்லா ரீச் ஆகாது. இப்ப மூணார் சைடு ஆகட்டும், எங்க வால்பாறைக்கு மேல உள்ள இருக்காங்க ட்ரைபல் ஏரியால. அங்கிருந்து உள்ள அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 7, 8 கிலோமீட்டர் உள்ள நடந்து போணும். அந்த மாதிரி நெறைய மலைவாழ் இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்த நம்ம தேடி போய் தான் வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் பெரிய சவால் தான் மேடம். அதாவது ஒவ்வொரு பொருளும் இப்ப பூந்திக்கொட்டை எல்லாம் அங்கிருந்து தான் வருது. பூந்திக்கொட்டை, முடவாட்டுக்கால் கிழங்கு, அப்புறம் சீவக்காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் தேனு, அப்புறம் நெல்லிக்காய் நம்மளுடைய ஹேர் வாஷ்க்கு, ஹேர் பேக்குக்கு, ஃபேஸ் பேக்குக்கு தேவையான ஹேர் ஆயிலுக்கு தேவையான நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நிறைய அங்க மலைவாழ் மக்கள் இருந்து, அதாவது நம்ம இப்ப மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய நெல்லிக்காய் வந்து இது வந்து ஹைபிரிட் நெல்லிக்காய் மேடம். நம்ம யூஸ் பண்ற பூந்தி கொட்டையும் அந்த நெல்லிக்காயும் வந்து ஒரிஜினலா நாட்டு காடுகள்ல விளையக்கூடிய
நெல்லிக்காயும், காட்டுல கிடைக்கக்கூடிய சீவக்காய், அதுக்கப்புறம் பூந்தி கொட்டை இதெல்லாம் யூஸ் பண்றோம். நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பூந்தி கொட்டை பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். நம்ம 2 பூந்தி கொட்டை சேர்ந்தாதான் அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பூந்தி கொட்டை பெருசா இருக்கும். அதனால அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம அங்க தேடி போய் அங்கதான் ட்ரைபல் ஏரியால தான் வாங்குறோம். அதனால ஒவ்வொரு தடவையும் நாங்க போகும்போது சிலப்ப அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. நாங்க மறுபடியும் போணும். நம்ம வீட்ல சார் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால, எனக்கு தனியா போ முடியாது மேடம் நானு. அதாவது நம்ம ஒரு ஊர் அப்படிங்கும்போது நம்ம தனியா போலாம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த ஏரியாலாம் போகும்போது நம்ம தனியா போ முடியாது. லேடீஸ் வந்து தனியா போய் வர்ற மாரி ஒரு ஏரியா கிடையாது அது. அதனால வந்து அப்புறம் அனிமல்ஸோட ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்கும். ஒரு தடவ நாங்க போகும்போது அங்க யானை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டும் நம்ம எடுத்துட்டோம். பட் அது அங்கிருந்து கொண்டு வர்றது ஒரு பெரிய சவாலா இருந்தது. நம்ம அந்த போகும்போது போயிட்டேன் மேடம். வரும்போது அந்த நெல்லிக்காயெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு வேணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அத திருப்பி நம்ம அத கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா, யானை வந்துருச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க அதாவது எந்த பிரச்சனையும் பண்ணாம நம்ம அப்படியே சைலண்டா இருந்தோம்னா, அதுவும் சைலண்டா போயிரும்னாங்க." பயந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தோம் அப்படியே. அது கொஞ்ச நேரத்துல அப்புறம் அது அப்படியே கிராஸ் ஆயிருச்சு மேடம். அவங்களுக்கு அது பழக்கம் இருக்கு. பட் நம்ம வந்து புதுசா இருந்ததுனால அது அப்படியே பயந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தோம். அப்புறம் அது போனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டோம். சோ இந்த மாதிரி நிறைய சவால்களை சந்திச்சுதான் மேடம் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா மேம். ஸோ நிறைய சவால்கள் சந்திக்கிறீங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருளை கலெக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ வழியில் இருக்கட்டும் அல்லது போகிற ட்ராவல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ஒரு தொழில் செய்கிறீங்க. ஸோ இத்தனைக்கும் மத்தியில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தருணங்கள் ஏதாவது இருக்கா மேம்? இருக்கு மேடம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் இத்தனை வருஷம் வந்து வீட்டுலதான் இருந்தேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். அதாவது பெரிய பையன் வந்து குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்ல போற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் லைப்ரரியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பசங்க 2 பேர்த்தையும் நம்மளால வந்து பாத்துக்க முடியல. அதனால வந்து நம்ம கண்டிப்பா வேலையை விட்டே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுங்கனால வேலையை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டுல இருந்தோம் அப்படிங்கறனால சரி ஓகே லலிதா தானே அப்படிங்கறனால சரி எல்லாரும் அப்படியே ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அப்படி இருந்தாங்க. இப்ப நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு யாராவது ஃபோன் பண்ணா கூட, லலிதா நீ பிஸியா இருக்கியா, உன் கூட பேசலாமா, இப்ப டைம் இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து, அதாவது என்னுடைய சுயமரியாதையை வந்து எனக்கு வந்து திருப்பி கொடுத்தது வந்து இந்த ஒரு பிசினஸ் மேடம். சூப்பர் மேம். ஸோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ், அதுவும் எல்லாருக்குமே ஆரோக்கியம் தர மாதிரி இயற்கையான முறையில் ஒரு தொழில் எடுத்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது வந்து இன்றைக்கி நம்மளோட அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? அதாவது வந்து மேடம், பெண்கள் அப்படிங்கறதுனால வந்து நம்ம வந்து நம்மளுக்கு இன்னும் உரிமைகள் வேணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப வந்து நம்ம அப்படி பண்ண வேண்டாம். இருந்தது மேடம் ஒரு ஒரு 1950 60 70s மேபி 90 வரைக்குமே இருந்திருக்கலாம். பட் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி இல்ல மேடம். என்ன அப்படின்னா, ஆண்களுமே வந்து பெண்களை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கறாங்க. பெண்களை வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, அதாவது ஆணாதிக்கம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் இருந்த காலத்துல ஆண்கள்னா பயந்துப்பாங்க. ஆண்களுக்கு வந்து தனி சமையல், அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தனி சமையலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாத்தா பாட்டி அவங்க இருந்த பீரியட்ல அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்களுக்கு வந்து நல்ல அரிசி போட்டு சமைப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிறுதானியத்துல போட்டு இருக்கிறத வச்சு நீங்க சாப்பிடுங்க, உங்க அப்பா சாப்பிட்டாங்க நீங்க இப்படி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இப்ப அப்படி இல்லை மேடம். இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சமமா தான் இருக்காங்க. அதுவும் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெண்களை நல்லா பாத்துக்கிறாங்க. நல்ல விதமா வந்து பெண்களும் முன்னேறணும், அவங்களும் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஆண்களும் விரும்புறாங்க. அதனால வந்து நம்ம வந்து இனி வந்து நம்ம பெண்களா இருந்துட்டோம், நம்ம வந்து இனி வந்து பெண் உரிமைகளுக்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுக்குன்ட்டு ஒரு சுயமரியாதையை ஆண்கள் கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து நம்ம நல்ல விதமா பயன்படுத்தி அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் ஃபுல்லா வச்சுக்கணும். அவங்க வந்து நம்ம எப்படி சொல்றது, அவங்க வந்து மரியாதையோட நம்ம நடத்தணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களும் வந்து நமக்கு விட்டு நம்மள வந்து நல்ல விதமா நம்மளை பாத்துக்குவாங்க இல்லைங்களா? ஏன்னா எந்த இடத்துல வந்து நம்ம ஆண்களை வந்து நம்ம குறை சொல்ற மாதிரி அவங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நல்லா இப்ப அந்த காலகட்டத்துல இருந்தாதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்பெல்லாம் ஆண்களை வந்து பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப பயந்துக்காம எல்லாருமே வந்து சரிசமம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே மேம். இப்போ இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? அதாவது மேடம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சொல்ல வரேன்,
இன்க்ளூடிங் நான் எல்லாரும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிறருக்கு வந்து நல்லது செய்யணும், நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கறது வந்து இந்த ஒரு வீடியோல அந்த இதுல சொல்லிக்கிறேன் நானு. என்ன இது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப எங்களோட பிசினஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இப்ப நாங்க கோடி ஆர்கானிக் சார்பா என்ன பண்றோம் அப்படின்னா, நானாகட்டும் என்னுடைய கணவராகட்டும், அதாவது எங்களால முடிஞ்ச உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு, இந்த கை கால் வராதவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவுல, இங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல, அப்புறம் திருச்சி தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா, வெளியூர்ல இருந்தாங்கன்னா, அவங்க வந்து நமக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, நமக்கு கொரியர் பண்ணிருவோம். அந்த மாரி அவங்களுக்கு வந்து நாங்க சர்வீஸ் மோட்டிவ்ல அவங்க கிட்ட பணம் வாங்காம ரெகுலரா அனுப்பிட்டு தான் மேடம் இருக்கோம். அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு பவுடர இப்ப வரைக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒரு நம்மனால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து ஒவ்வொருத்தருமே வந்து, அதாவது நம்மளுடைய வாழ்நாள்ல நம்மளால முடிஞ்ச நல்லதை மட்டுமே மத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில நான் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன் மேடம். எஃப்எம் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அதாவது பெண்களுக்கு வந்து சுயதொழில் பண்றவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும், அவங்க வந்து நல்ல விதமா முன்னேறி வரணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப வந்து ஒரு இதோட குறிக்கோளோட இருந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்றாங்க. நல்ல விதமா வந்து பெண்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. அதனால ரொம்ப நன்றி மேடம். இந்த ஆதரவு எஃப்எம்க்கு வந்து எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட லலிதா மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.